சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடிந்து வீடு திரும்பும் அந்த தருணம் பலருக்கும் சொல்ல முடியாத ஒரு உணர்வை தரும். கால்கள் வலித்தாலும் மனம் நிறைந்திருக்கும். உடல் சோர்வாக இருந்தாலும் உள்ளம் லேசாக இருக்கும். மலையை சுற்றி வந்த அந்த அனுபவம் ஒரு சாதாரண நடைப்பயணம் போல தோன்றினாலும் அதை அனுபவித்தவர்கள் அறிந்திருப்பார்கள். அது மனதிற்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பயணம். பலர் கிரிவலம் முடிந்தவுடன் நான் சுற்றி வந்து விட்டேன், கடமை முடிந்தது என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் பல ஆன்மீக மரபுகள் கூறுவது என்னவென்றால், கிரிவலத்தின் உண்மையான பலன் பாதையில் மட்டும் கிடைப்பதில்லை. அது முடிந்த பின் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான் அதன் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சித்ரா பௌர்ணமி என்பது சாதாரண பௌர்ணமி அல்ல என்று பலர் நம்புகிறார்கள். முழு நிலவின் ஒளி பூமியில் பரவி நிற்கும் அந்த இரவு மனதின் இருள் குறையும் நேரம் என்றும் கூறுவர். அந்த நாளில் கிரிவலம் செய்வது பலருக்கு பாவ நிவர்த்தி, மனசாந்தி, நல்ல தொடக்கம், குடும்ப நலம், செல்வ வளம், ஆரோக்கியம் போன்ற பல ஆசைகளோடு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டுமெனில் கிரிவலம் முடிந்த பின் மனதில் ஏற்பட்ட அமைதியை காக்க வேண்டும் என்பதே பலர் கூறும் கருத்தாகும். கிரிவலம் முடிந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது அமைதியாக அமர்வதே. வீட்டிற்கு வந்தவுடன் உடனே கைபேசி, சத்தம், வேலை, சண்டை, பதட்டம், அவசரம் ஆகியவற்றில் மூழ்கிவிடாமல் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி அந்த அனுபவத்தை நினைவில் கொள்ளலாம். பாதையில் நடந்த ஒவ்வொரு அடியும் நினைவில் வரும். கோயில் மணி ஒளி, பக்தர்களின் நாம சங்கீர்த்தனம், நில ஒளியில் திரியும் மலை, வழியோரம் எரியும் தீபங்கள், தண்ணீர் வழங்கும் மக்கள், அன்னதானம் செய்யும் கரங்கள், இவை அனைத்தும் மனத்தில் ஒரு சுத்தமான நினைவாக பதியும். அந்த நினைவுகளை மீண்டும் நினைத்தால் மனம் இன்னும் அமைதியாகும். பலர் கிரிவலம் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் முதலில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிவார்கள். அது உடல் சுத்தம் மட்டுமல்ல, பயணத்தின் சோர்வை கழுவி மன அமைதியை நிலைநிறுத்தும் ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. வெதுவெதுப்பான நீரில் குளித்து சில நிமிடங்கள் அமைதியாக நின்று பிரார்த்தனை செய்வது பலருக்கு நல்ல நிறைவை தரும். அதன்பின் வீட்டில் தீபம் ஏற்றுவது ஒரு அழகான பழக்கம். மலையை சுற்றி வந்தபோது பெற்ற ஆன்மீக ஒளி வீட்டிற்குள் தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தீபம் ஏற்றுவர். ஒரு சிறிய அகல் விளக்கு கூட வீட்டின் சூழ்நிலையை மாற்றிவிடும். தீபத்தின் ஒளியை சில நொடிகள் பார்த்து கொண்டே மனதில் நன்றி சொல்லலாம். இந்த பயணத்தை முடித்த வைத்த அருள் சக்திக்கு நன்றி என்று மனதிற்குள் கூறலாம். நன்றி சொல்வது பெரிய மந்திரம் என்று பலர் கருதுகிறார்கள். கிரிவலம் முடிந்து பின் பலர் கவனிக்காமல் விடும் விஷயம் பேச்சு. பயணத்தின் போது பக்தி மனநிலை இருக்கும். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் சிலர் கோபமாக பேசிவிடுவார்கள். சிறிய விஷயத்திற்கே சண்டை போடுவார்கள். இதனால் மனதில் உருவான அமைதி உடைந்துவிடும். அதனால் அந்த நாளாவது மெதுவாக பேசுவது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. யாரையும் புண்படுத்தாமல் பேசுவது நல்லது. அமைதியாக பேசும் நாள் மனதிற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாத நாளாக மாறும். கிரிவலம் முடிந்து பின் உணவு சாப்பிடும் விதமும் முக்கியம் என்று பலர் சொல்வார்கள். பல கிலோமீட்டர் நடந்த உடல் சோர்வாக இருக்கும். உடனே கனமான உணவு, எண்ணெய் அதிகமான உணவு, அதிக கார உணவு சாப்பிட்டால் உடல் சிரமப்படும். அதற்கு பதில் எளிய சாப்பாடு, சூடான சாதம், கஞ்சி, பழம், நீர், சாதாரண உணவு போன்றவை உடலை சீர்படுத்த உதவும். பக்தியோடு நடந்த உடலை அன்போடு கவனிப்பதும் ஒரு ஆன்மீக ஒழுக்கமே. அதுபோல தண்ணீர் குடிப்பதும் அவசியம். நீண்ட நேரம் நடந்த உடல் சோர்வாக இருக்கும். தண்ணீர் குடித்து உடலை புத்துணர்ச்சி பெற செய்ய வேண்டும். சிலர் துளசி நீர், வெறுலெதுப்பான நீர், சாதாரண தண்ணீர் குடிப்பார்கள். உடல் கவனிக்கப்படும் போது மனமும் நல்ல நிலையில் இருக்கும். சிலர் கிரிவலம் முடிந்த பின் வீட்டில் குடும்பத்தாருடன் அமர்ந்து அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். பாதையில் என்ன பார்த்தீர்கள், எந்த இடத்தில் மனம் நெகிழ்ந்தது, எங்கு அமைதி கிடைத்தது, எங்கு சிரமம் இருந்தது, யார் உதவி செய்தார்கள், யாருக்கு உதவி செய்தீர்கள், இவற்றை பகிர்ந்து கொள்வது நல்ல நினைவாக இருக்கும். குழந்தைகள் இருந்தால் பக்தியின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இது போன்ற அனுபவங்கள் தலைமுறைகளுக்கு மதிப்பை கற்றுத்தரும். கிரிவலம் முடிந்த பின் செய்ய வேண்டிய மிக சிறந்த ஒன்று உதவி மனப்பான்மையை தொடர்வது. பாதையில் பலர் தண்ணீர் கொடுத்திருப்பார்கள், உணவு கொடுத்திருப்பார்கள், ஓய்வெடுக்க இடம் கொடுத்திருப்பார்கள். அந்த கருணையை பார்த்து மனம் உருகும். வீடு திரும்பிய பின் நாமும் யாருக்காவது உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதுவே கிரிவலத்தின் உண்மையான பலன். ஒரு பசியானவருக்கு உணவளிப்பது, முதியவருக்கு உதவுவது, பறவைகளுக்கு தானியம் வைப்பது, மாடுகளுக்கு தீவனம் கொடுப்பது, உதவி தேவைப்படுவோருக்கு ஆதரவளிப்பது, இவை அனைத்தும் பக்தியின் தொடர்ச்சி.
சிலர் கிரிவலம் முடிந்த இரவு ஒரு தீர்மான நாளாக இருக்கும். இனி கோபத்தை குறைக்க வேண்டும், தினமும் காலை எழுந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், குடும்பத்தாரிடம் மென்மையாக நடக்க வேண்டும், பழைய கெட்ட பழக்கத்தை நிறுத்த வேண்டும், ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல செயல் செய்ய வேண்டும், பொய் பேசாமல் வாழ வேண்டும் போன்ற முடிவுகளை எடுப்பார்கள். ஏனென்றால் மனம் சுத்தமாக இருக்கும் நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் ஆழமாக பதியும். கிரிவலம் முடிந்த பின் உடனின் அடைய பழப்பழகளுக்குள் திரும்பி விடாதீர்கள் என்று பலர் சொல்வார்கள். பயணத்தின் போது பக்தி, அமைதி, ஒழுக்கம், பொறுமை எல்லாம் இருக்கும். வீடு வந்ததும் பழைய கோபம், குறை கூறுதல், ஒப்பீடு, பொறாமை, சண்டை, அவசரம் ஆகியவற்றிற்குள் சென்றுவிட்டால் அந்த நாள் கிடைத்த மன ஒளி மெதுவாக மங்கிவிடும். அதனால் குறைந்தது அந்த நாள் முழுவதும் நல்ல எண்ணத்தில் இருக்க முயற்சி செய்யலாம். பலர் அறியாத ஒரு விஷயம், கிரிவலம் முடிந்த பின் தூக்கம். உடல் சோர்வாக இருப்பதால் நல்ல ஓய்வு அவசியம். போதுமான தூக்கம் உடலை மீட்டெடுக்கும். சிலர் இரவு முழுவதும் பேசிக்கொண்டு அடுத்த நாள் சோர்வுடன் இருப்பார்கள். அதற்கு பதில் அமைதியாக தூங்கி எழுந்தால் உடலும் மனமும் சீராகும். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் சில நிமிடங்கள் அந்த பயணத்தை நினைத்துக் கொள்ளலாம். நான் சுற்றி வந்தேன் என்பதற்கு பதில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேட்கலாம். பொறுமையா, ஒழுக்கமா, அமைதியா, பகிர்வு மனப்பான்மையா, நம்பிக்கையா, உடல் வலிமையா, மன உறுதியா? இந்த கேள்விகளுக்கான பதிலே பயணத்தின் உண்மையான செல்வம். சிலர் கிரிவலம் முடிந்த பின் ஒரு சிறிய நோட்டில் ஆசைகள் எழுதுவார்கள். குடும்ப நலம் வேண்டும், கடன் பிரச்சனை குறைய வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், மன அமைதி வேண்டும், நல்ல பழக்கம் வேண்டும் என்று எழுதுவார்கள். பிறகு அதை தினமும் பார்த்து நல்ல முயற்சியையும் சேர்ப்பார்கள். பக்தியோடு சேரும் முயற்சி பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. கிரிவலம் முடிந்த பின் சிலர் அடுத்த பௌர்ணமிக்கும் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். இது நல்லதே. ஆனால் ஒவ்வொரு முறை செல்வதும் ஆசை கேட்க மட்டுமல்ல, நன்றி சொல்லவும் இருக்க வேண்டும். ஏற்கனவே கிடைத்த நல்லவற்றுக்கு நன்றி கூறும் மனம் வந்தால் வாழ்க்கை மென்மையாக மாறும். சில குடும்பங்களில் கிரிவலம் முடிந்த நாள் வீட்டில் சண்டை இல்லாத நாள் என்று வைத்துக் கொள்வார்கள். அந்த நாளில் யாரும் கோபப்பட மாட்டார்கள், அமைதியாக பேசுவார்கள், ஒன்றாக உணவு சாப்பிடுவார்கள். இது குடும்பத்தில் நல்ல ஆற்றலை உருவாக்கும். பலர் நினைப்பது போல ஆன்மீகம் கோயிலில் மட்டுமில்லை, அது வீட்டிற்கு வந்த பிறகு நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதிலும் உள்ளது. மனைவியிடம் அன்பாக பேசுவது, பெற்றோரிடம் மரியாதையாக நடப்பது, குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது, உதவி கேட்பவரை உதாசீனம் செய்யாதது, வேலையிடத்தில் நேர்மையாக இருப்பது, இவை அனைத்தும் பக்தியின் வடிவங்கள். கிரிவலம் முடிந்த பின் ஒருவர் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் மனதில் வந்த எண்ணங்கள். சிலருக்கு பயணத்தின் போது நல்ல யோசனைகள் தோன்றும். தொழில் தொடங்க வேண்டும், கடனை திட்டமிட்டு அடைக்க வேண்டும், வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், உடலை கவனிக்க வேண்டும், பழைய பிரச்சனையை முடிக்க வேண்டும் போன்ற எண்ணங்கள் வரும். அவற்றை அலட்சியம் செய்யாமல் எழுதி கொள்ளலாம். சில நேரங்களில் அமைதியான மனமே சரியான முடிவுகளை தரும். சிலர் கிரிவலம் முடிந்த பின் சமூக ஊடகத்தில் புகைப்படம் போடுவது, எத்தனை கிலோமீட்டர் நடந்தேன் என்று சொல்வது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். பகிர்வதில் தவறில்லை, ஆனால் அனுபவத்தின் உள்ளார்ந்த மாற்றத்தை விட வெளிப்புற பாராட்டில் மட்டும் நின்றுவிட்டால் அதன் ஆழம் குறைந்துவிடும். முக்கியமானது பிறர் பாராட்டல்ல, உள்ளம் மாற்றமடைந்ததா என்பதே. கிரிவலம் முடிந்த பின் பலருக்கு தெரியாமல் கிடைக்கும் பலன் தன்னம்பிக்கை. நான் முடிக்க முடியுமா என்று சந்தேகப்பட்ட ஒருவர் சுற்றி முடித்து வீடு திரும்பும் போது மனதில் ஒரு புதிய நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை வாழ்க்கையின் மற்ற பிரச்சனைகளையும் சமாளிக்க உதவும். இதையும் நான் கடக்க முடியும் என்ற உறுதி உருவாகும். அதேபோல் பொறுமையும் கிடைக்கும். நீண்ட பாதை நடந்தவர் காத்திருக்க கற்றுக்கொள்வார். கூட்டத்தில் நடந்தவர் சமநிலை கற்றுக்கொள்வார். வலியுடனும் நடந்தவர் மன வலிமை பெறுவார். தண்ணீர் கொடுத்தவரை பார்த்தவர் கருணை கற்றுக்கொள்வார். வழிகாட்டியவரை பார்த்தவர் உதவி மனப்பான்மை கற்றுக்கொள்வார். சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடிந்த பின் செய்ய வேண்டிய மிக உயர்ந்த செயல் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது. யாரையும் வெறுக்காமல் பழைய கோபத்தை விடுவித்து குற்ற உணர்வை கழற்றி நல்ல எண்ணத்துடன் புதிதாக தொடங்குவது. முழு நிலவு இருளை அகற்றுவது போல மன இருளையும் அகற்றும் நாளாக இதை மாற்றிக்கொள்ளலாம். சிலர் கேட்பார்கள், நாம் என்ன செய்தால் பலன் கிடைக்கும்? பதில் எளிது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். இந்த மூன்றையும் கிரிவலத்திற்கு பிறகு தொடங்கினால் அந்த நாள் வீணாகாது. ஆகவே சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதே மிக முக்கியம். உடல் மட்டும் வீடு திரும்பியதா அல்லது மனமும் மாற்றத்துடன் வந்ததா? கால்கள் மட்டும் நடந்ததா அல்லது வாழ்க்கையும் முன்னேற தொடங்கியதா? தீபம் ஏற்றினீர்களா? நன்றி சொன்னீர்களா? யாருக்காவது உதவினீர்களா? கோபத்தை விட்டீர்களா? நல்ல முடிவு எடுத்தீர்களா?
மலையை சுற்றி வருவது ஒரு தொடக்கம் மட்டும். உண்மையான கிரிவலம் அதற்கு பிறகு உங்கள் உள்ளத்தில் தொடங்கும் மாற்ற பயணம்தான். அந்த மாற்றத்தை காக்கும் ஒருவர் வாழ்க்கையில் அமைதியையும் அருளையும் உணர்வார் என்று பலர் நம்புகிறார்கள். அதனால் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடிந்த பின் வீட்டிற்கு வந்தவுடன் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள். இன்று நான் நல்ல மனிதராக ஒரு படி முன்னேறினேனா? அந்த பதில்தான் மிக பெரிய பலன்.